ஜாப் இன்டர்வியூவில் ஹவு டு யூ ஹேண்டில் ஃபீட்பேக்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆங்கில வாக்கியங்களை யூஸ் பண்ணி பேசணுன்றதை பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் கருத்துக்களை எவ்வாறு கையாள்கிறீர்கள் என்பதை பற்றி விவாதித்தல். டிஸ்கஸிங் ஹவு யூ ஹேண்டில் ஃபீட்பேக். நம்ம எப்படி ஃபீட்பேக்கை ஹேண்டில் பண்ணுறோன்றது நம்மளோட மெச்சூரிட்டி லெவலை நல்லா காட்டுவது. சில பேரால் ஃபீட்பேக்கே ஹேண்டில் பண்ண முடியாது. ஒன்று அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும், இல்லை நான் அந்த தப்பு பண்ணலன்னுவாங்க. இல்லைன்னா அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க. ஒரு ஃபீட்பேக்னால் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஃபீட்பேக்கை நல்லா பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கா அதை நம்ம நிதானிக்கணும். சப்போஸ் அது கரெக்டாக இருந்ததுன்னா அப்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி, சரி இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ணுறேன்றதை நம்மளுக்கும் சொல்லணும், நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கும் நம்ம இதை தெரிவிக்கணும். பட் சப்போஸ் அந்த ஃபீட்பேக் கரெக்டாக இல்லைன்னா, சும்மா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா ஒரு காதில் வாங்கி அடுத்த காதில் விட்டுற வேண்டியது தான். அதை நம்மளை அஃபெக்ட் பண்ண நம்ம விடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு அதை மறந்துட்டு நம்ம வேலையை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஃபீட்பேக் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம பண்ண வேண்டிய சேஞ்சஸை நம்ம பண்ணிக்கலாம். அது தப்பாக இருந்ததுன்னா நம்ம அதை பற்றி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம எப்படி ஃபீட்பேக்கை ஹேண்டில் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்டர்வியூவர்ஸ் ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா ஃபீட்பேக்கை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்கள அவங்க விரும்புவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மக்களுக்கு கரெக்ட் ஃபீட்பேக் கொடுக்க முடியும், அதுக்கு அவங்க கரெக்டாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் அவங்க விரும்புவாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் தான் நீங்கன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு தான் என்ன மாதிரி சென்டென்சஸை இங்கே இங்கிலீஷில் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலான்றதை நம்ம இதில் பார்ப்போம். எனது திறமைகளை வளர்த்து மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக என்னை பற்றிய விமர்சனத்தை பார்க்கிறேன். I see feedback as an opportunity to grow and improve my skills. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக் ஒரு நெகட்டிவ் திங்கை நம்ம நினைக்கவே கூடாது. இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு க்ரோ அண்ட் இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ். ஸோ வளர்கிறதுக்கும் என் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபீட்பேக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை நான் பாராட்டுகிறேன் மற்றும் எனது செயல்திறனை மேம்படுத்த அதை பயன்படுத்துகிறேன். I appreciate constructive feedback and use it to enhance my performance. இந்த மாதிரி இன்டர்வியூவில் நீங்கள் பேச வேண்டிய ஆங்கில வாக்கியங்கள் இன்னும் நிறைய பார்க்கணுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள்.